நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ. சொல்லுங்க. ஆமா ஆமா. ஓகே. கார்த்திக், 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 என்ன கார்த்திக், எதுக்கு என்ன பார்த்து ஒதுங்கி போற? இல்ல, கண்ணன் கடைக்கு டீ குடிக்கலான்னு போனேன். டீ குடிக்க போனவன் ஏன் இங்க நிக்கிற? இல்ல, சும்மா காரணம் எல்லாம் சொல்லாத. நான் வரப்ப சும்மா போன்ல பேசிட்டு போற மாதிரி அவாய்ட் பண்ற. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ரஜி. உனக்கு பொய் சொல்ல வராது கார்த்திக். எதுக்கு தேவையில்லாம கண்ணங்கடை அது இதுன்னு காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? இல்ல, அது வந்து நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். என்ன அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. ஒரே ஆபீஸ்ல இருக்கோம், பக்கத்து பக்கத்து சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீ எப்படி என்ன அவாய்ட் பண்ண முடியும்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ என்ன அவாய்ட் பண்றதும் தெரியும், ஏன் நான் அவாய்ட் பண்றேன்னு தெரியும். நீ சூசன் கிட்ட பேசல அதானே? அது எப்படி கரெக்டா சொல்ற? உன்னை பத்தி எனக்கு தெரியும் கார்த்திக். எப்படியாவது சூசனை பார்த்து பேசின பிறகுதான் என்ன பார்க்கணும்னு முடிவு பண்ணிருக்க, அப்படிதானே? ஃப்ரீயா விடு. எனக்கே அசிங்கமா இருக்கு ராஜி. சின்ன விஷயம், அவங்கள நேர்ல பார்த்து இதான் நடந்துச்சுன்னு ஏன் என்னால சொல்ல முடியலன்னு எனக்கு தெரியல. கஷ்டம்தான் கார்த்திக். நம்மள நேசிக்கிறவங்க கிட்ட நான் உங்களை நேசிக்கலன்னு சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். எனக்கு புரியுது கார்த்திக். அது சூசன் கிட்ட சொல்ல முடியாம ஒவ்வொரு சமயமும் உன்னை பார்க்கும்போது நான் ஏதோ தப்பு பண்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உண்மையை சொல்லணும்னா இத சொல்லாம நீ தள்ளுற ஒவ்வொரு நாளும் நீ சூசனுக்கு தான் தப்பு பண்ற. நீ சூசன் கிட்ட பேசினாலோ வெளியே போனாலோ இல்ல அவங்க வீட்டுல தங்குனா கூட நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன். உன்னால என்ன நேசிக்கிற அளவுக்கு வேற யாரையும் நேசிக்க முடியாது. இது எனக்கு எப்பவோ தெரியும், இப்ப இன்னும் நல்லா தெரியும். நான் உன்னை விட்டு போனா கூட நீ சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு எப்பவாச்சும் தோணியிருந்தா நான் இவ்வளவு யோசிச்சிருக்க மாட்டேன். நான் இல்லாம நீ சந்தோஷமா இருக்க முடியாது. என்ன என் டயலாக் எனக்கே திருப்பி சொல்றியா? அதானே உண்மை. நீ மத்த பசங்க மாதிரி இருந்திருந்தா எனக்கு நிச்சயம் ஆன உடனே நான் திரும்ப வந்திருக்கவே மாட்டேன். சரி, எதுக்கு திரும்ப திரும்ப அதே பேசிக்கிட்டு? நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. சமயம் கிடைக்கிறப்ப சூசன் கிட்ட பேசிடு. எனக்காக நீ பேசணும்னு அவசியம் இல்ல கார்த்திக். உன்னோட இந்த மௌனம் எத்தனை பேரை குழப்புது, எவ்வளவு பிரச்சனை உண்டாக்குதுன்னு பார்த்தல்ல. இப்பவே சூசன் அம்மா வரைக்கும் போயிடுச்சு. நீ லேட் பண்ண நமக்கு தான் ஆபத்து. புரியுதா? புரியுது. ஆனா இந்த விஷயத்தை நீ இவ்வளவு லைட்டா எடுத்துக்கிட்டதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வேற வழி? சில விஷயங்களெல்லாம் தவிர்க்க முடியாது, சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். தேங்க்ஸ். ஹலோ, அதுக்காக நான் ஓகே சொல்லிட்டேன்னா அர்த்தம் இல்ல. மறுபடியும் சூசன் வீட்டுக்கெல்லாம் போறது, அவ கூட எல்லாம் சுத்துறது தெரிஞ்சது கொன்னுடுவேன். ராஜி, என்ன? எனக்கு இந்த ஒரு ராஜி போதுண்டி. என்ன நைசா வாடி போடிங்கற? இல்ல, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. அப்படியே சொல்லி பாக்குறது இல்ல? நான் ரொமான்ஸா 2 வார்த்தை பேசலான்னு பார்த்தா நீ பேச்ச மாத்துற. சரி சரி, பேசு பேசு. ராஜி. என்ன? ராஜி, அட சொல்லுப்பா. என் மொத்த வாழ்க்கைக்கும் இந்த ஒரு ராஜி போதும். போதுமா? சைடுல தொட்டுக்க சூசன்லாம் வேணாமா? ஒருவேளை சூசனோட பெட்டரா? உலக அழகியே வந்தாலும் வேண்டாம், எனக்கு இந்த ராஜி மட்டும் போதும். ஏன் அப்படி? உன் ஒருத்திய வாழ்க்கை பூரா ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் காதலிச்சு தள்ளணும். நிஜமா தான் சொல்றேன். அப்படியா? ஆமா, கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும், இருந்தாலும் ஒன்று சொல்லட்டா? சொல்லு.
உனக்காக நான் சேர்த்து வச்சிருக்க காதலை செலவு பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஜென்மம் பத்தாது ராஜி. ஐயோ நான் இன்னும் முடிக்கல. போதும் போதும், நாமளே ஒருத்தர் நீ பெரிய லவர் நான் பெரிய லவர்னு புகழ்ந்துகிட்டு வா. ம். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் சார். உங்ககிட்ட பிரியாவோட அட்ரஸ் இருக்குன்னு டேவிட் சொன்னாரு. இல்ல சார், நான் தான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னனே. ஏங்க, அவர் இருக்குன்னு சொல்றாரு, நீங்க இல்லைன்னு சொல்றீங்க. சார், இல்லன்றத இல்லன்னு தானே சார் சொல்ல முடியும். அட்லீஸ்ட் ஃபோன் நம்பர் இல்ல கான்டாக்ட் டீடைல் இருக்கான்னு பாருங்க. இருந்தா நான் தரமாட்டேனா சார்? சரி, அதுக்கப்புறம் உங்க ஃபோன் கூட பண்ணலையா? அவங்களுக்கு வந்த லெட்டர் பில் எதுனா இருக்கான்னு பாருங்களேன். டேய், என்னடா அவங்கள போய் மிரட்டிட்டு இருக்க? அவரு மிரட்டெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். பயப்படாதீங்க மேடம், இந்த பெரிய மனுஷன் வேற யாரும் இல்ல, நான் பெத்த புள்ள தான். நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல வேலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே. டேய், அசிங்கமா இல்ல உனக்கு? இத பாருங்கப்பா, அப்பா புள்ள எல்லாம் வீட்ல தான், இது ஆபீஸ். நீங்க உங்க வேலையை செய்யுங்க, என்ன என் வேலையை செய்ய விடுங்க. இங்கேயும் வந்து உங்க அப்பா துறனை காட்டாதீங்க. டேய், எதுடா உன் வேலை? இப்படி ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணுங்களோட அட்ரஸ் எல்லாம் கேக்குறதா? என்னடா முறைக்கிற? ஓங்கி விட்டனா மூஞ்சி திருப்பிக்கும். அப்பா, இந்த மாதிரி பேசுறீங்கன்னு உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, உங்க வேலையே போயிடும், தெரியல? என்னடா மிரட்டுற? ரிசப்ஷன்ல இருக்கிற பொண்ண நீ மிரட்டினன்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணா ஓ வேலை போயிடும், தெரியுமில? என்னப்பா ப்ராப்ளம் உங்களுக்கு? வீட்ல தான் உருப்படாதவன், தண்ட சோறு, எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன்னு என்ன கரிச்சு கொட்டுறீங்க. அட்லீஸ்ட் ஆபீஸ்லயாவதும் ஒரு 8 மணி நேரமாவதும் உங்க தொந்தரவு இல்லாம இருக்கலாம்னு பார்த்தா, இதே ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்துக்கிட்டு என்ன ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறீங்க. ஒழுக்கமானவனா நல்லவனா இருந்தா எங்க வேணாலும் நிம்மதியா இருக்கலாம். இந்த மாதிரி தப்பான வேலை செஞ்சா சங்கடம் தான். பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு என்கிட்ட கோவப்பட்டா என்னடா நியாயம்? என்ன தப்பு பண்ண? உனக்கு அந்த பிரியா பொண்ணுக்கு நடுவுல பழக்கம் இருந்தது எனக்கு தெரியாது நினைச்சிட்டியா? வாழ்க்கை ஃபுல்லா என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டு என்ன வேவ் பார்க்கறதே வேலையை வச்சிருக்கீங்க. அது கொஞ்சம் கூட தப்புன்னு தெரியலையாப்பா? சரி தப்புன்னு எனக்கு நீ சொல்லி தரியா? டேய், நீ யாரு, எப்பேற்பட்டவன், என்னெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. அப்பா வேணாம்ப்பா. டேய், இந்த உருட்டுற மிரட்டுற வேலையெல்லாம் அவங்க அம்மாவோட வச்சுக்க. என்கிட்ட காட்டின கைய காலை உடைச்சு ஓரமா உட்கார வச்சிருவேன். இத பாருங்கப்பா, இது ஒன்றும் வீடு இல்ல, ஆபீஸ். அத மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏய், வீடுன்னு இல்லடா, இந்த உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் என் பார்வையில தப்பவே முடியாது. ஆமா, ஒரு மாசம் ட்ரைனிங் போனியே, அந்த ட்ரைனிங் எப்படி கிடைச்சது? சொல்ற, எப்படி கிடைச்சது? என் திறமை கிடைச்சது. மண்ணாங்கட்டி திறமை. ரவிராஜ் சாரு கிட்ட உனக்காக நான் பேசி இந்த ட்ரைனிங் வாங்கி கொடுத்தேன். உன்னோட திறமையில நீ முன்னேறணும்னா நீ சாகுற வரைக்கும் நீ உட்கார்ந்து இருக்கிற சேர்ல இருந்து நகரவே முடியாது. இப்ப எதுக்கு தேவையில்லாம ரவிராஜ் சார்ட்ட பேசுனீங்க? வேற என்ன பண்றது? இப்படி ஒண்ணுக்கும் உதவாதவனை பெத்தா கடைசி வரைக்கும் யாரு கையிலாவது விழுந்து விழுந்தா கரையேத்தணும். கோவம்னா என்ன 2 அடி அடிங்கப்பா. இப்படிலாம் அவமானப்படுத்தாதீங்க. டேய், மான அவமானத்தை பத்தி பேசுறதுக்கெல்லாம் உனக்கு யோகியதே கிடையாது. இந்த லட்சணத்துல காதல் வேற கேக்குதான், காதல். நான் தான் அந்த பொண்ணுகிட்ட இந்த வீணா போன நம்பி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத, ஒழுங்கா உன் வீட்டுல பாக்குற பையனை கட்டிக்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அடிச்சி பொம்பளை புள்ள மாதிரி எழுதிட்டு கேவலம் இல்ல உனக்கு? அழுகுறது ஒண்ணு கேவலம் இல்லப்பா, நீங்க பண்ணதுதான் கேவலம். ஏன்பா அப்படி உங்களுக்கு ஒரு நல்லெண்ணம்? பெத்த புள்ள என்ன அசிங்கப்படுத்தி என்ன அவமானப்படுத்தி நான் ஆசைப்பட்டதை கிடைக்க விடாம பண்ணிட்டீங்க. என்ன சாவடிச்சு பாக்குறதா சந்தோஷமா? நீங்க நல்லா இருங்கப்பா. டேய், போதும் போட. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன என்ன அப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? பாக்குறேன்னு அர்த்தம். என்ன விளையாட்டு இது? நான் உன்னை சைட் அடிக்கிறேன். பாருடா, ஆமா. இவ்வளவு நாள் பக்கத்துல உட்காந்து இதை தானே பண்ணிட்டு இருந்த. இருந்தாலும் சலிப்பே வர மாட்டேங்குது. தினம் தினம் புதுசா தெரியுற, அதான் பாத்துக்கிட்டே இருக்கேன். சரி, பாக்குறதெல்லாம் ஓகே, ஆள் எப்படி? அடிப்பாவி, ஒரு பேச்சு கேட்டா உடனே ஊன்ற. ப்ரோ. என்னது? பிரதர்னு கூப்பிட்டேன். ஓ அப்படியா? சொல்லுங்க சிஸ். கார்த்தி ப்ரோ. சொல்லுங்க ராஜி சிஸ். செம்ம அழகுடா நீ. தேங்க்யூ சிஸ். உன்னை தட்டி தூக்கலான்னு இருக்கேன். நல்லதுக்கா, அசத்துங்க. என்னப்பா டக்குன்னு ஓகே சொல்லிட்ட? கொஞ்சம் பிகு பண்ணி சுத்தல விட்டுருக்கலாம்ல.
வெயிட்டான ஆள் கேட்டா யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் வெயிட்டான ஆளா? ஆமா, ஓகே. என் காலேஜ்லலாம் பசங்க பொண்ணுங்கள ரேஞ்ச் வரையா பிரிச்சு வச்சிருப்பாங்க. யாரு, நீயா? சச்சா, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நம்பிட்டோம். சொல்லு, என்னென்ன ரேஞ்சுன்னு சொல்லு. கோல்டு, பிளாட்டினம், சில்வர், காப்பர், ஈயம், இரும்பு. அப்ப நான் கோல்டா? இல்ல பிளாட்டினம்? இல்ல. ஏ, இரும்பு ஈயம் பித்தளைலாம் சொல்லிடாத. அதுக்கெல்லாம் மேல ராஜி. போய். சீரியஸா? நீ எப்படி சொல்றது? போதும் விடு. நாங்களும் எங்க காலேஜ்ல பசங்களை ரேஞ்ச் வாரியா பிரிச்சு வச்சிருப்போம். எப்படி? ஸ்ட்ராங் டீ, சுக்கு காப்பி, அதை விட கீழே இன்னும் மோசம்னா நீர்மோரு, பனஞ்சாறு, இப்படி எல்லாம். எல்லா ஊர்லயும் இந்த மேட்டர் இருக்கு போல. ஆமா, நீங்க மட்டும் பொண்ணுங்களை பிரிக்கிறப்போ நாங்க பசங்களை ரேஞ்ச் பிரிக்க கூடாதா? இல்ல, அதுக்கு சொல்ல. கோயில்பட்டி பொண்ணுங்க கூட இப்படியானு. ஹலோ, என்ன கோவில்பட்டின்னு அசால்ட்டா சொல்ற? இல்லம்மா, கோச்சிக்காத. அந்த பயம் இருக்கட்டும். சரி, அதை விடு. நான் ஸ்ட்ராங் டீயா, சுக்கு காப்பியா, நீர்மோரா, இல்ல பனஞ்சாரா? ம். நீ எந்த ரேஞ்சிலயும் இல்லையே. அடி பாவி, பனஞ்சாரை விட மோசமா போயிட்டேனா? நீ வேற. வேறனா? பூஸ்ட், ஹார்லிக்ஸ், காம்ப்ளான், இப்படி. போய் தானே. ஏய், அதெல்லாம் இல்லப்பா, நிஜமாதான். கார்த்திக், என்ன? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவியா? என்னன்னு சொல்லு. எனக்கு ஒரு நல்ல Dress வேணும். ட்ரெஸ்ஸா? ஆமா, என்னோட Dress சரியில்லைன்னு போன தடவை விஸ்வநாதன் பிரசன்டேஷன் அப்போ என்ன உள்ள இருக்க வேணான்னு வெளியே அனுப்பிட்டாருல. அப்படியே சொன்னா அந்த ஆளு? ஹலோ, அதுல ஒன்றும் தப்பு இல்ல. என்ன தப்பு இல்ல? நீ என்ன ட்ரெஸ் போடணும்னு சொல்றதுக்கு அவர் யாரு? அது அப்படி இல்ல கார்த்திக். நாம நமக்கு பிடிச்ச எந்த Dress வேணாலும் போடலாம், அதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா நம்ம கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்றப்போ ஒழுங்கான Dress போடணும்ல. ஏன்னா இது நம்மளோட இமேஜ் இல்ல, கம்பெனியோட இமேஜ். எனக்கு ஒரு நல்ல Dress வாங்கி கூட. என்ன வேணும்? சல்வார் கூட ஓகே தான், ஆனா லக்ஷ்மி போடுற மாதிரி ஸ்டைலா. அது ஸ்டைலா இருக்கா? ஆமா, ஸ்டைலா தானே இருக்கு. சரி, வாங்கி தரேன். ஆனா ஒண்ணுலாம் வாங்க முடியாது. அது வேஷம் போடுற மாதிரி இருக்கும். மொத்தமா மாறிடு. ஐயோ. ஹலோ, நானே பெர்மிஷன் தரேன். அப்புறம் என்ன? பாரு, ரொம்ப தான். வாங்கி தரேன். உன்னை அழகு தேவதையை எப்படி மாத்துறேன்னு மட்டும் பாரு. அப்போ இப்ப நான் அழகு தேவதை இல்லையா? நீ அழகுதான், ஆனா ஆள் பாதி ஆடை பாதி. இன்னும் அழகா ட்ரெஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ, இன்னும் அழகு தேவதையா மாறிடுவேன். நிஜமாவா? நான் கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வரேன். சண்டே ஆஃபீஸ் வா, போட்டு ட்ரையல் பண்ணு. இங்க பாரு, அதுக்காக குட்டை பாவாடை ட்ரௌசர்லாம் வாங்கிட்டு வந்தா நான் போட மாட்டேன். சேச்சே, சூப்பர் ட்ரெஸ்ஸா வாங்கி தரேன். ஓகே. என்ன திங்கிங்? அப்படின்னா அந்த ட்ரெஸ்ல எப்படி இருப்பேன்னு இமேஜின் பண்ணி பார்க்கறேன். ஒழுங்கான ட்ரெஸ்ல நல்ல புள்ளைய யோசி. ஓகே. என்னடா மதன் சொல்ற? அப்போ உன் கதையில மெயின் வில்லன், சைடு வில்லன், சீக்ரெட் வில்லன் எல்லாமே உங்க அப்பந்தான் போல. ஆமாண்ணே, அந்த ஆள் தொல்லை இல்லாம இருந்தது ஆபீஸ்ல மட்டும் தானே. இப்போ இங்கேயும் வந்து ஜாயின் பண்ணிட்டு என் உயிரை வாங்குறாருண்ணே. கொடுமைதான் மதனே. ஆஃப் சாப்பிட்டதுக்கு அப்புறம் குவார்டர் குஸ்கா சாப்பிட்டா பிரியாணியே போர் அடிக்குது. இத பாரு, என்னத்தான் ஐஸ்வர்யா ராய் நடிச்ச படமா இருந்தாலும் 2 மணி நேரம் படத்துல 4 பாட்டு வர்றப்போ எந்திரிச்சு வெளியே போய் டம் அடிக்க வேண்டியதா இருக்கு. ஏண்டா, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமே நஞ்சுங்கிறான். அப்போ உங்க ஒப்பெல்லாம் ஏமாத்துறான். என்னை அவமானப்படுத்துறது தானே அந்த ஆளுக்கு பிடிச்ச விஷயமே. கவுண்டமணி செந்தில் எப்படி அசிங்கப்படுத்துவாரு, இந்த ஆளு என்ன அசிங்கப்படுத்துறதும் அதே தானே. டேய், என்னடா இப்படி ஃபீல் பண்ற? கடுப்பா இருக்குண்ணே. நீ என்ன சின்ன புள்ளையா? இத பாரு, தோளுக்கு மேல வளர்ந்தா புள்ளையும் தோழந்தான். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குண்ணே, எங்க வீட்டுல நடக்காதுண்ணே. ஏன்பா, கேன்டீன்ல டீ சரியில்லைனாவே பொங்கி எழுவ. உனக்கு மேல இருக்கிற வாசு உன்னை முறைச்சப்போ சட்டையை பிடிச்சி தூக்குன. இப்போ எதுக்கு அனாவசியமா உங்க அப்பாவுக்கு பயப்படுற? என்னென்ன செய்யறது? இவர்கிட்ட மூஞ்ச காட்டினா இவர் எங்க அம்மாவை டார்ச்சர் பண்ணுவாருண்ணே. சின்னதுல இருந்து இந்த ஆளுக்கு பயந்து பயந்து பழகிருச்சுண்ணே. ஒரு சிங்கத்தை கொண்டு வாங்க, செவிலே அறையிறேன். ஆனா இவர் முன்னாடி என்னால தலை நிமிர்ந்து பேச முடியாதுண்ணே. இது பாசமா, மரியாதையா, பயமான்னு எனக்கு தெரியலண்ணே. அப்படியே பழகிருச்சுண்ணே.
என்னால மாத்த முடியல. சரி, நீ மாற வேணாம், வீட்டை மாத்திட்டு விலைக்கு வந்துடு. அண்ணே, என்ன படிக்க வைக்க 10 லட்சம் செலவு பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காருண்ணே. நான் மட்டும் ஓடி போனேன், ஒரு வட்டிக்காரனோட கேவலமா வந்து என்ன கத்துவாருண்ணே. இதெல்லாம் தேவையாண்ணே எனக்கு? ஏன்டா உங்க அப்பா என்ன அவ்வளவு பெரிய லாலாக்கு டோல் டப்பிமாவா? அண்ணே, ஆயுஸ் 100 அவருக்கு. வராரு பாரு. மதனே, உங்க அப்பாவை நான் கலாய்க்க போறேன், கண்டுக்காம இரு. அண்ணே வேணாம். இருப்பா. அண்ணே வேணாண்ணே. இத பார், நீதிக்கு முன் அனைவரும் சமம். வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்பா செக்யூரிட்டி? என்னையா? உன்னதாயா. இங்க வா. என்ன? அப்படி உக்காரு. அண்ணே நான் கிளம்புறேன். மதனே, அண்ணன் சொல்ற வரைக்கும் டேபிள் விட்டு எந்திரிச்சு போக கூடாது. ஹலோ ஹலோ அப்பா, கேமராவை இந்த பக்கம் திருப்பி என்ன கொஞ்சம் போக்கஸ் பண்ணு. என்ன வேணும்? நீ என்ன புள்ளையாரா? முத்தமிழ் 3 தாண்டு உங்ககிட்ட கேட்கறதுக்கு. என்ன கலாட்டா பண்றீங்களா? எதுக்கு நீயே இப்போ ஒரு சீனை கிரியேட் பண்ற? உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? வேற ஏதாவது கேளு, அப்பதானே நான் வேற மாதிரி கவுண்டர் கொடுக்க முடியும். ஏய் முண்டை கண்ணு ராமச்சந்திரா, இந்த முறைக்கிற வெள்ளம் என்கிட்ட வச்சுக்காத. இந்த டகோல்டி வெள்ளம் என்கிட்ட காட்டின அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிவிட்டேன். என்ன வேணும்? ஐ வாண்ட் ஜஸ்டிஸ், ஐ வாண்ட் ஃப்ரீடம். புரியலையே. அண்ணே நான் கிளம்புறேண்ணே. இருப்பா. இல்லண்ணே. இத பாரு, அப்பா டப்பா எல்லாம் வீட்ல. அண்ணே நான் கிளம்புறேண்ணே. சரி கிளம்பு. என்ன என்ன பத்தி இல்லாதையும் பொல்லாதையும் சொன்னானா? இல்லாத சொன்னானா? இருக்கிறத கொஞ்சம் எடிட் பண்ணி சொன்னான். ஆமா, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இந்த பாருங்க சார், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஆள் இல்லாத டீ கடையில இப்ப யாருக்கு டீ ஆத்துற? நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசணும்ன்றேன், நீ கிளம்புறேன்ற. உங்க பிரச்சனை தான் என்ன? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ ஏன் மதன் விஷயத்துல தேவையில்லாம பிரச்சனை பண்ற? நீ அவனை பெத்த அப்பன் தானே, படைச்ச ஆண்டவன் மாதிரி சீனை போடுற. அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவனை பத்தியும் எனக்கு தெரியும், உன்னை பத்தியும் எனக்கு தெரியும். நீ ஒரு சாதாரண செக்யூரிட்டியா இருக்கிறப்பவே தங்க பதக்கம் சிவாஜி மாதிரி நெஞ்ச நிமித்திக்கிட்டு போற. வீட்டுல அவனை நீ எவ்வளவு பாடுபடுத்துவ. யோ போய் பாரியா, அவன் நாய்க்குட்டியே தோல் மேலையும் மார் மேலையும் போட்டு வளர்க்கறான். நீ என்னடான்னா அவனை நாய்க்குட்டி மாதிரி நடத்துற. உனக்கு பயந்துகிட்டு அவன் போறான்னு நினைக்கிறியா? உன் மேல பாவப்பட்டு அவன் உன்னை விட்டு போறான். அவனை ஓவரா சொரியாத. நீங்க யாரு? நீங்க யாரு அதெல்லாம் கேட்கறதுக்குன்றியா? நான் ஒரு ஜெனரல் பப்ளிக். கொடுமை எங்க நடந்தாலும் அதை தட்டி கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. இத பார், அப்பா அப்பாவா இருக்கணும், இல்ல இந்த அன்பு அன்பா இருக்க மாட்டான். நீ என்ன அவனை விட ஒரு 25 வருஷம் சீனியரா இருப்பியா? அவ்வளவுதானே. உன் புள்ள உன்ன மாதிரி இல்லையேன்னு சந்தோஷப்படு. அவன் உன்ன மாதிரி இருந்திருந்தா உன்ன மாதிரி செக்யூரிட்டியா தான் இருந்திருக்கணும். அதனால உன்னை விட அவன் பெட்டர் தான். உன் வாழ்க்கையை தான் ஃபுல்லா வாழ்ந்து முடிச்சிட்டல்ல, அப்புறம் எதுக்கு உன் புள்ள வாழ்க்கையை சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுற? அவனுக்கு தான் கொஞ்சம் இடம் கூட. பாகிஸ்தான் தீவிரவாதியை பிடிக்க போற விஜயகாந்த் மாதிரியே போஸ்ட் கொடுக்கறது. டே தொப்பி தலையா, தொப்பிக்குள்ள இருக்கிற மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணு, புரியுதா? வரட்டா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன இன்னும் போனை காணோம்? வேணாம், அவனே கூப்பிட்டோம். இதுக்குதான் ஓகே சொல்லக்கூடாதுங்கிறது. ஓவரா பண்றான். போன் பண்றா குரங்கு. பேரை சொன்னாதான் போன் வருது. ஹலோ, யார் பேசுறீங்க? பா என்ன ஆக்டிங்! அமெரிக்காவில் பிறந்திருந்தேனா ஆஸ்கர் அவார்டு உனக்கு தான். என்ன சொல்ற? ஏய் நடிச்சது போதும். இல்லப்பா, நிஜமாவே தூக்கம் வருது. ஏய் என்ன பண்ற? யாரோ தூக்க கலக்கத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்படி டக்குன்னு அலர்ட் ஆயிட்டீங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. என்ன கேட்ட? நீ இப்ப என்ன பண்ண? என்ன பண்ண? ஏன் உனக்கு தெரியாதா? தெரியலன்னு தானே கேக்குறேன்.
நீ இப்ப எனக்கு முத்தம் கொடுக்கல, சீச்சி, நான் எப்போ கொடுத்தேன்? இப்ப கொடுத்தியே. சேச்சே, கையில சொடக்கு போட்டேன், உனக்கு அப்படி கேட்டுச்சு போல. அப்படியா? ஆமா. அது எப்படி சொடக்கு போட்டா முத்த சத்தம் கேக்குது? தெரியலையே. ஏய், நிஜமாவா சொல்ற? சத்தியமா. வேணா சொடக்கு போட்டு காட்டவா? காட்டு பாப்போம். ஏய், என்ன பண்ற? சொடக்கு போடுறேன். எனக்கு இங்க வேற மாதிரி கேக்குது. ஃப்ராட். சேச்சே, முத்தம் கொடுக்குற மாதிரி இருந்தா நான் சொல்ல மாட்டேனா முத்தம் கொடுக்குறேன்னு? எனக்கே அல்வா குடுக்குறியா? இருடி, உனக்கு அல்வா குடுக்குறேன். என்ன சத்தத்தையே காணோம்? இல்ல, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் இந்த பக்கம் சொடக்கு போடுறேன், உனக்கு எப்படி கேக்குதுன்னு சொல்றியா? சொடக்கு போடு. ராஜி, சொல்லு கார்த்தி. இப்ப என்ன பண்ண? சொடக்கு போடுறேன்னு சொன்னனே. ஓ ஆமால, சாரி சாரி. சொடக்கு போடு. ராஜி, சொல்லு கார்த்தி. ராஜி, சொல்லு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு புரியல. ராஜி, நான் சொடக்கு போடல, போன்ல முத்தம் தான் கொடுத்தேன். தெரியும்டா எனக்கு. ராஜி, என்ன என்ன கோச்சிக்கிட்டியா? அப்புறம் கோவப்பட மாட்டாங்களா? சாரி. இன்னொரு தடவை இப்படி எல்லாம் நடந்துக்காத, புரியுதா? இல்ல, சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான். சரி, இனிமே அப்படி பண்ண மாட்டேன். புரியுது. வேற என்ன? ஆனா நீ சொடக்கு போட்டது எனக்கு முத்தம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு ராஜி. போய் சொல்லாத. நிஜமா ராஜி, எனக்கே பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. ஏய், அல்வாலாம் கொடுக்காத, புரியுதா? சத்தியமா ராஜி, நீ இன்னொரு வாட்டி சொடக்கு போட. ராஜி, என்னாச்சு? சான்ஸே இல்ல, அப்படியே முத்தம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. நிஜமா ராஜி. அவ்வளோ நல்லவனா நீ? எதுக்கு சிரிக்கிற? எங்கேயாவது சொடக்கு போட்டா முத்த சத்தம் மாதிரி கேக்குமா? அப்புறம் எப்படி அந்த சத்தம்? முத்தம் கொடுத்தா மட்டும்தான் முத்த சத்தம் வரும். ராஜி, அப்ப நிஜமாவே முத்தம் தான் கொடுத்தியா? சொல்லவே இல்ல. நீ மட்டும் சொன்னியா என்ன? ராஜி. என்ன ராஜி? என்ன தம்பி? எப்படி கண்டுபிடிச்ச? உன்னை விட 2 வருஷம் பெரியவனா, என்ன ஏமாத்த முடியாது தம்பி. ராஜி, சொல்லு. உன்னையும் கூட. அட பாவி, இத்தனை வாங்கிட்டு திரும்பவும் கேக்குறியா? இல்ல, இதெல்லாம் சொடக்குன்னு நினைச்சேன். முத்தம் நினைச்சுக்கிற மாதிரி ஒண்ணு கூட. போதும் போதும் ராஜி, நான் போன் இப்ப வைக்க போறேன். பை, குட் நைட். ஏய், ஒரு நிமிஷம். ஒன்னும் வேணாப்பா, வச்சிடுறேன். பை. ஏய் ராஜி. மச்சான், இந்த வீக்கெண்ட் என்னடா பிளான்? என்ன? டேய், நீ கேலண்டர்லாம் பார்க்க மாட்டியா? பூஜா ஹாலிடேஸ்லாம் வருதுடா, அத நம்ம பயங்கரமா செலிப்ரேட் பண்ணனும்ல. டேய், ஸ்கூல் பையன் மாதிரி கேட்டிட்டு இருக்க. ஒரு நாள் தானே லீவ் வருது. டேய், லீவ் ஒரு நாளோ ஒரு வாரமோ அது முக்கியம் கிடையாது. நம்ம அந்த லீவை எப்படி யூஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்றது தான் முக்கியமே. எங்க போலான்ற? டேய், இருக்கவே இருக்கு பாண்டிச்சேரி. அங்க நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான்டா, சமடான்னு. போனோன்னு வெச்சுக்கோ, லான்ச்ல நம்ம கடல் கூட்டு போயிருவான். இந்த சைடுல சில பல டென்பீர்கள், இந்த சைடுல கானா பாடல்கள். அப்படியே கடல்ல வலைய போட்டோமா, மீனை புடிச்சோமா, அங்கே பொரிச்சு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோமான்னு சும்மா ஒரு செட்டப்பா இருக்கலாம்டா. அவ்வளவுதானே? சரி, வேற எதுனா இருக்கா? சில பல கேர்ள்ஸ் பர்குகள், சில பல கொரோனாக்கள்லாம் உள்ள தள்ளலாமா? டேய், நான் எப்படா குடிச்சேன்? அதான் நீ குடிச்சியா, அப்புறம் என்னடா? நான் குடிச்சேனா? ஆமா, நீ ஊத்தி விட்டடா. ஏதோ ஒண்ணுடா. தெரிஞ்சோ தெரியாமலோ நீ குடிச்சிட்டல,
ஒரு வாட்டி குடிச்சா குடிச்சதுதான். ஏற்கனவே ஒரு வாட்டி குடிச்சதுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்ல முடியாம மாட்டிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில் இன்னொரு வாட்டி நான் குடிக்கிறதா இல்ல, குடிகாரங்களோட சேரதாவும் இல்ல. என்ன மச்சான் போன் எல்லாம் அப்படியே ஃப்ரீயா எடுத்து பேசுவ, என்னைய மாதிரி எடுக்காம டபாய்க்கிற. சரி விடு, அப்புறமா பேசிக்கலாம். இட்ஸ் ஓகே மச்சான், எடுத்து பேசு. டேய், அது எனக்கு தெரியாதா? ஃபோன் எடுக்க தெரியாமலாம் இல்ல, எடுத்து என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். யார் மச்சான் போன்ல? சூசனோட அம்மா. என்னவா உங்களுக்கு? என்னடா தெரியாத மாதிரி கேக்குற? அவங்க என்ன பார்த்து பேசணும்னு சொல்றாங்க. அட பாவி, அந்த மேட்டர் நீ இன்னும் முடிக்கலையா? நாளைக்கு தான்டா மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஓ, அதுக்குன்னு கடைசி வரைக்கும் இந்த மேட்டர் இழுத்துட்டே இருப்பியா? டப்பு டிப்புன்னு முடிச்சு விடலாம்ல. என்னடா முடிச்சிட்டு இருக்க? டேய், ம், அவங்க அம்மா கிட்ட எல்லாம் போய் நான் என்னடா பேசுறது? அதான்டா நானும் கேக்குறேன். அவங்க போன் அடிச்ச அன்னைக்கு எல்லா விஷயத்தையும் நீ சொல்லிருக்கணும்ல. தம்பி வாப்பா சம்பந்தம் பேசணும்னு கூப்பிட்டதும் சரி சரி தலையாட்டின. அவங்க இப்ப என்ன நினைப்பாங்க? டேய், பெரியவங்க ஃபோன் பண்ணி பார்க்கணும்னு சொல்றாங்க, அவங்க கிட்ட போய் நான் என்னடா பேசுறது? என்னடா நியாயம் இது? சின்னவங்ககிட்டயும் பேச மாட்டேன், பெரியவங்ககிட்டயும் பேச மாட்டேன், அப்புறம் எப்படிதான் இந்த விஷயத்த சொல்லுவ? என்னடா முறைக்கிற? சூசன்ட்ட சொல்லதான் யோசிச்ச, அவங்க அம்மாட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன வந்துச்சு? அம்மா தோத்துறமா, நான் உன் பொண்ணை லவ் பண்ணல, அது ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல ஒரு தப்பா சொல்லி உங்க பொண்ணு தப்பா நினைச்சிருச்சு, நீங்க அதை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கன்னு இந்த மேட்டர் முடிச்சுக்கலாம்லடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், இங்கேயே இவ்வளவு யோசிக்கிற நீ? நாளைக்கு அவங்க அம்மா அம்மம்மா அங்கிள் ஜங்கிள் பங்கிள்னு இவங்க எல்லாம் பார்த்து எப்படா சொல்ல போற? அப்புறம் அவங்க மருமகனை கட்டி பிடிச்சி உன் நெத்தியில சிலுவை போடுவாங்க. அப்புறம் சூசனோட அங்கிள் பிரேஸ் தி லார்ட் மை சன் அப்படி சொல்லி கட்டி பிடிச்சி உனக்கு உம்மாலாம் கொடுப்பாரு. அப்புறம் நீ கார்த்திக் கார்மல்னு பேரை மாத்திக்கிட்டு வில்லியோக்கம் சர்ச்சில் சூசனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். டேய், நான் என்னடா பண்ணேன்? நீ ஒண்ணுமே பண்ணல, அதான் இப்ப பிரச்சனையே. ஏண்டா, ஒருத்தி உன்னை லவ் பண்றா, சாக்லேட் குடுக்குறா, வெக்கப்படுறா, கண்ணத்தை கிள்றா, கைய பிடிக்கிறா, இது எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருந்தா உன்னை பத்தி அவ என்னடா நினைப்பா? மச்சான், இருக்கிறது இன்னும் 2 ஓவர் தான். அப்புறம் பாத்துக்கலாம் நீ தள்ளி தள்ளி ஆடிட்ட. கடைசியில் இன்னும் 2 ஓவர் தான் இருக்கு. இப்போ நீ அடுத்த ஓவர்ல பாத்துக்கலாம் அசால்ட்டா தள்ளி ஆனன்னு வெயி. இதெல்லாம் ஆவறதே கிடையாது. லாஸ்ட் ஓவர் எல்லாம் வெறித்தனமா போடுவானுங்க, உன்னால அடிக்கவே முடியாது மாமா. நான் லாஸ்ட் ஓவர்னு சொன்னது சூசனோட அம்மாவை. உடனடியா போற சூசனை பார்த்து உண்மையை சொல்ற. சரிடா, போய் பார்க்கறேன். டேய், உடனே சூசனை பார்த்து உண்மையை சொல்லு, இல்ல வேலை ரிசன் மட்டும் ஓடி போயிரு. இன்னொரு தடவை உனக்கு அட்வைஸ் சீன்லாம் பண்ண முடியாதுடா, ஏற்கனவே நான் நிறைய சீன் பண்ணிட்டேன். டேய், சர்ச்சில் போய் உட்கார்ந்தா சத்தியமா உன்னால வாயை திறக்க முடியாதுடா. அவங்க கேபின்ல இருக்கும் போதே கண்ணை மூடி ஒப்பிச்சிட்டு வந்துரு. என்னடா பாக்குற? அவங்க வீட்டுக்கு போற டைம்டா, சீக்கிரம் போ, அவங்க எஸ்ஆர் போறாங்க. டேய் போடா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் கமன். சொல்லு கார்த்திக். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ரொம்ப டயர்டா இருக்கேன் கார்த்திக், வீட்டுக்கு கிளம்புறேன், நாளைக்கு பேசலாமா? சாரி சூசன், எனக்காக ஒரு 10 நிமிஷம் நீங்க ஒதுக்கி தான் ஆகணும். என் மேல எதனா கோவமா இருக்கீங்களா? இல்ல, என் மேல எதனா கோவமா இருக்கீங்களான்னு கேட்டேன். சச்ச, உன்கிட்ட போய் கோவப்படுவேனா? என்னோட டார்லிங் நீ, உன்கிட்ட எப்பவுமே கோவப்பட மாட்டேன் கார்த்திக். இல்ல, 4-5 நாளா நீங்க என்ன அவாய்ட் பண்ற மாதிரி தெரியுது. ச்சே, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என் வாழ்க்கையில அவாய்ட் பண்ண முடியாத ஆளு நீ. அதே மாதிரி நீயும் என்ன அவாய்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிற. உங்களோட இந்த அன்புக்கெல்லாம் நான் தகுதியான ஆள் கிடையாது. என்ன பிரச்சனை கார்த்திக் உனக்கு? ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அவ்வளோதான். உங்கள் மேலே இருக்க மரியாதையில், உங்கள் மேலே இருக்க அக்கறையில், அன்பில் சில விஷயங்களை எப்படி சொல்கிறதுன்னு தடுமாறிட்டு இருக்கேன். அதான் உண்மை, அதை உங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும். சொல்லு கார்த்திக். நான் இதை சொல்கிறதுனால நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்கூடாது. என்னன்னு சொல்லு. நீங்கள் எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, யாருமே எடுக்காத ரிஸ்கை நீங்கள் எனக்காக எடுத்திருக்கீங்க. கார்த்திக், இதெல்லாம் எதுக்கு? என்ன சொல்லணும்னு யோசிக்கிறியோ அதை சொல்லு. நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நீங்க கேட்டா என் உயிரை கூட கொடுப்பேன், ஆனா என்னால என் மனசு தர முடியாது. ஏன்னா
மனசு என்கிட்ட இல்லை. புரியல. இல்லை சூசன், நான் வேற ஒருத்தரை காதலிக்கிறேன். நீங்கள் உங்கள் காதலை என்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு பொண்ணை நேசித்தேன். நீங்கள் என்னை விரும்புகிறேன்னு சொன்னப்போ உங்கள் மேலே இருக்க மரியாதையில் என்னால் உடனே நோ சொல்ல முடியல. அப்புறம் எனக்காக ஜெயிலுக்கு போனப்போ அந்த அன்புக்கு முன்னாடி என்னால் எதுவுமே பேச முடியல. நான் காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லை நீங்கள் செஞ்ச உதவிக்காக உங்கள் காதலை ஏற்றுக்கிறதான்னு எனக்கு ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. அதான் என்ன சூசன், எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நான் இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீதான் சொல்லணும். நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லுங்க. என்ன ஒரு சாய்ஸா வச்சுக்கிட்டு என்னையே முடிவெடுக்க சொல்றியே. அது இல்லை, நீ ஏதோ ஒரு முடிவு பண்ணிட்டு தான் என்கிட்ட பேச வந்திருக்கா. என்னன்னு சொல்லு. என்னோட சுயநலத்துக்காக நான் இதை யோசிக்கல. இதுதான் சரின்னு எனக்கு தோணுது, அதான் சொன்னேன். நம்ம சேரவே முடியாது சூசன். உங்க மேல எனக்கு இருக்கிறது மரியாதை தான், காதல் இல்லை. நான் அதை உங்ககிட்ட சொல்லாதது தப்பு தான். ஆனா ஆரம்பத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த சமயத்துல நான் உங்களை காதலிக்கவே இல்லை. ஐம் சாரி. கார்த்திக், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ நினைச்சா வான்னு சொல்றதுக்கும் வேணும்னா போன்னு சொல்றதுக்கும் என்னன்னா வேற மாதிரி பொம்பளை நினைச்சியா? உனக்கு ராஜிக்கு பிரச்சனைனா ஏன் வீடு தேடி வந்து ஐ லவ் யூன்னு சொல்லுவ? திரும்பவும் நீங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டா நமக்குள்ள இருந்தது லவ் இல்ல வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான்னு சொல்லுவியா? கொன்னுடுவேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஈஸியா என்ன விட்டு போயிடுவியா நீ? என் வீடு தேடி வந்து ஐ லவ் யூன்னு சொன்னது நீ. சொன்னது சொன்னதுதான் இல்ல, அதெல்லாம் மாத்த முடியாது. புரியுதா?